பார்க்க போகிறோம். ரோப்ளாக்ஸில் பேர் ட்ரிகன் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஈஸி மோட். ஓகே, வந்து எடுத்துட்டோன்னா மக்களே எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இந்த பேரஸ் முடியும் சட்டை முடி கிழிஞ்சிருக்கும். என்னடா இது இத்தனை பேர் இருக்கிறானுங்களா? இந்த பேரஸ் முடியும் சட்டை முடி கிழிஞ்சிருக்கும். ஓவராக சாப்பிட்ருந்தானா இல்லைன்னா சண்டைக்கு போயிருப்பாங்க என்னன்னு தெரியலையே. இல்லைங்க மக்களே, நம்ம அங்கே போய்ட்டு என்னென்னு பார்க்கலாம். அது எந்த கருமும் தெரியல. போ 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 போகலாம் போ. ஓகே, ஸ்டார்ட் ஆன் பட்டன். பேரஸ் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பரவாயில்ல மக்கள். இருங்க, நான் ஒன்று ஏற்றி வச்சேன். எங்கடாது இல்லையே, வேறு எதுவும் இங்கே இருக்க பாருங்க மக்களே. பார்த்தீங்களா எப்படி இருக்கு வரலங்களா? அப்படி போயிட்டு ஒரு அடி வச்சா போதும் மக்களே, இது ஆயிடும். இப்போ ஒன்று பேரஸ் மண்டி என்கிட்ட தண்ணி கட்டணும். பேரஸ் மண்டி எனக்கு டவுட்ரா, உன் சட்டை எப்படா கிஞ்சுது? அதை கொஞ்சம் விளக்கமாக எடுத்து சொல்லேன். எடுத்து சொல்ல முடியாதுடா, என்னடா பண்ணுவேன்? என்னடா இது பேரஸ் மண்டின்னு என்ன திட்டுறான் ஒய்யால. இறி ஏதாவது வெப்பன் கிப்பன் ஏதாவது இருந்துச்சு இருறா. உன் அடிக்கிறதுக்கு வெப்பன் இல்லை. நான் டேரி மண்டின்னு போட்டு அடிக்கிறேன். என்ன கலாயிச்சிட்டா மக்களே. வாங்க இப்போ நம்ம அவனை என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஊஸ் தலை. என்னடா மறுபடியும் பார்க்குறோமா? அண்ணி நான் பேசலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்காதீங்க, சும்மா சொன்னேன். ஐயோ வாய் வர கொள்ளுது மக்களே. நான் போய் தப்பிச்சாச்சு. பேரிசி இருறா, ஒன் கேரியும் அதுவும் அவனோட கசினோட டேரியும் காத முடிக்கிறது. எத்தனை பேர்ரா பாதுகாப்பீங்க? 4 பேர் இருக்கிறாங்க மக்களே. கீழே டேரெக்டாக பேரஸ் பண்ணிடணும். அது எப்படி தெரியல மக்களே. ஓகே, போய் கப்பூஸ்லேருந்து போய் ஷவல் வச்சுக்கிறாங்க மக்களே. பாருங்க என்னன்ட்டு. ஓகே, தாய் இச்சாவு மறுபடியும் முதல்ல இருந்தா இச்சாவு. இது முதல் தடவை விளையாடுறீங்க, அதனால கண்டுக்காதீங்க மக்களே. கீழே விழுந்தன. 1 2 1 2 3 4 5. ஒரு சேனல் மட்டும் பார்த்த மக்களே. 4 பேர் இதில் இருக்காங்கன்ட்டு அப்போ நினைச்சது 4 பேர். ஃபஸ்ட் டைம் விளையாட வந்துக்கிறோம் மக்களே. கேம் பார்த்தபோது இதுக்கப்புறம் தான் இன்னொருத்த வருவோன்னு நினைக்கிறேன். போய் பிரேக் அவுட் ஆல்ரெடி விளையாடுறோம் மக்களே. அதுக்கு இதுவே அவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவேன். நான் உனக்கு மாப்பிள்ள வரச்சுலேருந்து இந்தா உனக்கு என்ன வேணும்? சமோசாவா இது இட்டியா? என்ன வேணாலும் சொல்லு, கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, மேலே வந்தாச்சு மக்களே. 2 பேர் தாண்டிட்டோம். இன்னொரு 2 பேர் தான் மக்களே. அதுவும் அந்த மெயினில் அந்த டேரி தான் ரொம்ப பகன்னு சொல்லி வச்சுருக்காங்க மக்களே. என்னென்னு பொருளை போய் பார்த்துலாம். இது என்னோட நல்லா விளையாட கேம் இருக்கா? இதோட ஒரு சூப்பராக சொன்னாங்க. இதுனா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு.
என்னன்னு பார்க்கலாம். தேடி எங்கடா போகிற ரிமோட்டு? என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறேன்? எதுக்கு? ஓ இதுக்கானா? இச்சாவு 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 சாவு இச்சாவு சாவு சாவு. அப்படி போடு. வேற லெவல். இட்டா கீழே சோழி முடிச்சு மறுபடியும் முதல்ல இருந்தா ஒய் அப்பாடி ஜஸ்ட் மிஸ்ட். மக்களே தப்பிச்சோம். ஒய் இது ரொம்ப கடுப்பேற்றுது மக்களே. அதாவது மக்களே இப்போ நான் எப்படி இங்கே இருக்கேன்னா ரொம்ப நேரமாக குதிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி கடைசியில் ரொம்ப நேரமாக குடிச்சதே காட்டிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குதிச்சு எப்படின்னு வந்துட்ட மக்களே. இல்லைங்க ரீஜன் பாயிண்ட் ஆன் பண்ணிடலாம். இதை வச்சு ஆன் பண்ண முடியாது பொழுது. இதையும் ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப்பு ஓகே போகலாம். ரைட். நான் யூஸ் பண்ண ஒரு ரீசன் பாயிண்ட் நினச்ச மக்களே. இதை பார்த்தா இந்த ஏணி போடுற ரீஸ்பான் பாயிண்ட் இது. அது பொருட்களை ரீஸ்பான் ஆகிறது. டாய் நடா இது. மக்களே இப்படி கடுப்பேற்றுது இந்த ஏணி. ஓகே எப்படி மேலே வந்தாச்சு மக்களே. ஓகே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ? இல்லை ஃபேன் தானே. இருங்க நெருப்பு வச்சுட்டு போனால் காற்றெல்லாம் அணைஞ்சிரும். நெருப்பு அணையாது காற்றறிஞ்சோம். ஏப்போ அடுத்து என்ன வச்சுருக்காங்களோ? அடா இது சோழி முடிஞ்சிச்சு. சரி மக்களே எப்படி இல்லை தூக்க தான் போகிறோம் மறுபடியுமா. அதாவது மக்களே அப்போ சொன்னல நான் ஜம்ப் பண்ணுற சேம் கான்செப்ட் தான் இருக்கும். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இது மட்டுமே பண்ணிட்டு இருந்தா பார்த்துக்கோங்களேன். அதனால் இதையும் கட் பண்ணி இது பண்ணிட்டேன் மக்களே. இப்போது ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ண பொறுத்து அண்டவன் டை பார்த்தீங்களா மக்களே. ஃபஸ்ட் டைம் சொன்னல ஃபஸ்ட் டைம் கண்டுக்காதீங்க. ஓகே நம்ம போயிட்டு மேலே ஏறுற மாதிரி தான் ஆப்ஷன். டேய் பொய்யால அப்படி சேர்த்தே போயிடலாம். ரீச் பண்ணாலும் டாய் நான் ஒழுங்காக தானே வந்தேன். என்ன இது நமக்கு இது போக முடிய மாட்டேங்குது. ஓ இதான் கான்செப்டா மக்களே? ஒன்றும் இல்லை, அந்த வால்வு க்ளோஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது க்ளோஸ் ஆகுது. இது வரைக்கும் அங்கே போட்டு இந்த டெக்ஸ்ட் நான் கவனிக்கவே இல்லை மக்களே. நான் க்ளோஸ் தி வால்வுன்னு குத்து வச்சுருந்தாங்க, இருந்தாலும் நான் அதை கவனிக்கல. இதை பாருங்கள் லாஸ்ட்டு வால்வ் இங்கே தான் இருக்குதா. அப்போ டேய் நீ ஏன்டா சும்மா இல்லைடா. நம்ம கேரக்டர் வேற ஒன்று மக்களே, சும்மா விரும்பிட்டே இருக்குது. இதனால் இந்த பற்றில சொல்லலை, நான் சொன்னேன்ல இவங்களாம் செட் ஆக மாட்டேன் மக்களே. போடா 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 பின்னாடி பார்க்க போய் அடிக்கல வந்துடும். ஓகே
போயிட்டு அங்கே ஒரு ஜம்ப். ஓகே மக்களே, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன சாப்பிட்டுருக்கோம்? நீ வெளில தான் ரீச் பண்ணியிருக்கியா? கிழிஞ்சு இவ்வளோ நேரம் இவனும் இங்கே தான் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. தலைவர் கூட டெக்ஸ்ட் பண்ணேன். பார்த்தீங்களா, நான் ஊஞ்ச மாதிரி இவனும் ஊஞ்சிட்டு தலைவர் ஊஞ்சிட்டு வெளியே வந்துக்கிறான் போல இது. ஏப்போ இதுலையாவது எப்படியாவது கண்ணு முன்னாடி நான் நெக்ஸ்ட்டுக்கு போகிற மக்களே. ஆனால் அது நடக்காதோ? எப்படியாவது நான் அப்படியே போயே தீருவோம் மக்களே. ஃபஸ்ட் ஃபெயில் ஈஸி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். நான் 4 வாட்டி தூத்துனேன். 4 வாட்டினா 4th அட்டெம்ப்ட் இன் லேர்னிங்க. ஓகே கடவுளே மக்களே, கடுப்பேற்றுது மக்களே. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது பாருங்க, இந்த செகண்ட் ஃபேனு ரீச் பண்ணாச்சுன்னா செகண்ட் ஃபேன்லேருந்து தான் கணக்கு எடுக்குது, ஃபர்ஸ்ட்லேருந்து தான் கணக்கு எடுக்குது. அதாவது மக்களே, அங்கே சொன்னல கிட்டத்தட்ட 6 தடவை இங்கே மட்டுமே அவுட் ஆயிடுது. இதே மாதிரி இந்த 6 தடவை மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 12 தடவை அவுட் ஆயிருக்கு. இது நீங்களே சொல்லுங்கள், இது எல்லாத்தையும் போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் தான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஐயா கேரியா ஓயாள், இங்கே கிட்ட வாடா மூஞ்ச கம்மிடா. டேய் மூஞ்ச கம்மிடா வேணா. ஓகே வரட்டா? டேய் உன் சாவடிக்கணும், அது ஃபுட் ஜுக்கா அப்படிங்கிற அந்த கன்று தான் எடுக்கணும். ஓடுறா வீடியோ பார்த்ததுலேருந்து ரொம்ப கலாட்டம் பண்ணுற மக்களே. இருங்க எடுத்து டொமன். ஓ அட்ரா இந்த கேரி அட்ரா அடி அவ்வளோதான். போடுங்க மக்களே, வேறு லெவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேரி கொய்யால உன்னே கம்ப்ளீட் பண்ணிட்டல. இருறா அது டேரிக்கு வரேன். டேரிக்கு மட்டும் என்னவாமா என்கிட்ட விட்டே ஆக மாட்டேன். நானும் கூட பிடிப்பேன் மக்களே. இது ஆல்ரெடி ஒரே ஒரு முறை மட்டும் சும்மா ட்ரையல் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த பேரி பார்த்தோன்னே பயந்து ஓட்டு மக்களே. இப்போலாம் அந்த கேரியை தோக்கடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? சொன்னல ஃபெயில் இல்லை நீ அப்புறம் ஏன் அதில் மட்டும் 3 அட்டம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை எனக்கு தெரில. ஓகே, இல்லை இந்த கார்னர்ஸ்லேயே போனோம். இது ஒரு டிப்ஸு மக்களே. இந்த கார்னர்ஸ்லேயே போனால் அது வரத்துக்கு முன்னாடியே தெரியும். இது வரைக்கும் நான் இதில் அவுட் ஆனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். அதாவது ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன்ல, அதான் சொல்கிறேன். ஓகே மக்களே, நம்ம கடைசியில் டேடிஸ் மண்டையை எடுத்தையே வந்துட்டோம். டேடிஸ் மண்டையா இருறா வந்துடுறேன், உனக்கு வரேன் இரு. போப் ட்ராப் இது எடுத்துன்னு போயிட்டு ராய் இது இங்கே கொஞ்சம் இருக்கு. லாஸ்ட்டு பிளாங்க்கு நெக்ஸ்ட்டு பிளாங்க் எடுத்துன்னு வந்து போட்டுடலாம். அப்புறம் ரீஜன் பாயிண்ட் கொடுத்தா ரொம்ப கஷ்டமாயிடும் மக்களே. எப்படியாவது இது எப்படியா போடணும். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குது மக்களே. அதான் நம்ம கணிப்புக்கு தப்பானதே இல்லை. அதாவது இங்கேருந்து போட்டால் கரெக்டாக வரும். ஏன்டா இப்போ வந்து கரெக்டாக இருக்குது மக்களே. இப்போ நம்ம மெயின் வில்லன் நடிக்க போகிறோம் மக்களே. இதுதான் ஃபைனல் பேட்டில். இந்த பேட்டில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம். ரெடி 1
2 3 வாடா டேய் டெக்மெக்கே டெக்மெக் டேரி இருறா உன் கையிலே அடிக்கிறேன் ஐயோ ஐயோ அவ்வளோதான் ஒரு கை போடு வேற லெவல் அப்படி ஒரு ஷூட்டு ஐயோ டேய் வராண்டா அவ்வளோதான் மக்களே முடிஞ்சுது நம்ம இப்படி மீன் வெளியே அடிச்சு போட்டுட்டோம் வேற லெவல் மக்களே மீன் வெளியே அடிச்சு முடிச்சு விட்டோம் போங்க ஏய் காசு வச்சு நம்மளுக்கிட்ட ஜாலி ஓகே நம்ம இப்போ டிராக்டர் ஓட்டிட்டு போகிறோம் ஓகே போகலாமா ரைட் ஆனால் இது ஓட்டுறது தான் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும் ஐயோ இதுதான் அதனால தான் இருக்கும் மக்களே ஸ்டாப் வெளியே வா டேய் நீ மட்டும் என்ன இங்கே தான் மேலே போனோம்னு நினைக்கிறேன் மக்களே டே இருறா பிரேக்கு போட மறந்துட்ட மக்களே ஸ்டாப் டே இருறா ஸ்லோ பண்ணுறேன் ஓகே கடவுளே ஓகே மக்களே இது இப்படி குழப்புது மக்களே அதாவது இந்த வண்டி இருக்குல்ல ரொம்ப மக்கர் பண்ணிடுச்சு ஸோ 1/2 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு அந்த ரீஜன் பட்டன் ஆன் பண்ணி திரும்பி வந்து நிற்க வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா எந்த அளவு மக்கர் பண்ணிக்குது இந்த வண்டி எப்போவுமே நம்பிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த லெஃப்ட் ரைட் கீ மட்டும் கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க மக்களே அப்படிலாம் இப்படி தான் ஆகிட்டே இருக்கும் ஓகே பார்க்கலாமா அதாவது மக்களே இப்போ இந்த சொல்கிறதுனே தெரில எங்கே வந்து விட்டுருக்காங்களோ தெரில இருங்க என்னென்னு பார்க்கலாம் போடுங்க வேறு லெவலு உங்களை பார்த்தீங்களா டாப் கேப்சர்ஸ் அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த பேரஸ் பிஸ்னஸ் கேப் முடிச்சிட்டோம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பாய்